கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டரை பார்த்ததுமே மகேஷும் மாயாவுக்கும் பயங்கரமாக பயம் வந்துடுது. டே அங்கே போடுறா யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடி இது இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா கூட நடந்து வரதை பார்த்தாலே தெரியலையா அவங்களோட ஃப்ரெண்டு போல் போச்சு போச்சு இவங்க கண்ணில் மட்டும் சிக்கணும், நம்ம இவ்வளோ நாள் கட்டி வச்சிருந்த கனவு கொட்டையே பாலாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கிட்ட சாமுண்டீஸ்வரி அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா டாக்டர், அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சாமுண்டீஸ்வரி ஓ மருமகனை இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு, நானே அவனை கூப்பிட்டு உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க. மகேஷ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பிவிட்டு மகேஷை கூப்பிட்டு வரதுக்காக சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. மகேஷை தான் ஒளிஞ்சு கிடக்காங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ அவங்க டாக்டரோட மகள் தனியாக வந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டே எங்களுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தூண்களுக்கு பின்னாடி தான் மாயாவும் மகேஷும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது சைடில் வந்துட்டு ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது. இதுதான் சமயம், இப்போ மட்டும் நம்ம தப்பிக்கலாட்டி அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட கையெடுத்து அந்த ஃபேனில் வந்துட்டு விட்டுடுறாங்க. பாவம் அந்த பாப்பாவுக்கு அப்படியே கையிலேருந்து ரத்தமாக வருது. அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட எல்லாத்தையும் செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் மகேஷோட அண்ணி மாயா இருக்காங்க இல்லையா குடுகுடுன்னு மாடிப்படியில் ஏறி மேலே ஓடி போயிடுறாங்க. மேலேருந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்காங்க. இங்கிட்டு கூட்டமாக கூடிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு பதறி போய் கார்த்தி வேமா வந்துட்டு இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, என்ன நடக்க எது நடக்குன்னு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, போமா நீ உடனே ஆஸ்பத்திரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட கையில் வந்துட்டு ரத்தம் வருது இல்லையா கர்ச்சீப்பை கட்டி டாக்டரும் அவங்க மக வந்துட்டு கார்த்தியோட தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. பார்த்து இருக்க வேணாமா பாப்பா, எதுக்கு நீ வந்துட்டு ஃபேனுக்குள்ளே கையை விட்ட, இனிமேல் இப்படிலாம் பண்ண வேணாம், இப்போ உனக்கு பெயின்லாம் இல்லை ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கிள் நானா ஒன்றும் அதுக்குள்ளே கை விடலை, ஒரு ஆன்ட்டி தான் என் கையை பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்தி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பாப்பா சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் வந்துட்டு மம்மிக்கிட்ட இருந்து மொபைல் வாங்கிட்டு தனியாக வந்து நின்றுட்டு இருந்தேன்னா அப்போது என் கையை பிடிச்சி ஒரு பேட் ஆண்டி தான் அதுக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் கார்த்திக்கு அதிர்ச்சி ஆகிடுது. யார் இது இப்படி பண்ணியிருப்பா, அதுவும் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. யாரோ இப்படி வேணும் தான் பண்ணியிருக்காங்க, பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணியிருக்காங்களே, சே இந்த பிள்ளை பாருங்கள் எப்படி வழியால் துடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, என்ன எது நான் உடனே செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நீங்கள் எங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க சரிங்களா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஆறுதல் சொல்லிட்டு கார்த்தி அவங்க மண்டபத்துக்கு தான் வர்றாங்க. அப்போ மறுபடியும் வந்துட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பாப்பா அவங்களுக்கு தான் கால் பேசுகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. பாப்பா ஒரு பேட் ஆண்டி சொன்னீங்கல்ல அவங்க கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டாங்கன்னு, அவங்க என்ன கலர் சேரீ கட்டினாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, நான் உடனே வந்துட்டு யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கிள் அவங்க ஒரு பர்பிள் கலர் சேரீ கட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். எங்கிட்ட பர்பிள் கலர் சரியா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி உள்ளே வரதை வந்துட்டு மகேஷும் அவங்க அண்ணி பார்த்துடுறாங்க. அந்த பிள்ளை நான் தான் சொல்லி என்னை வந்துட்டு பார்த்துருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், அவன் வேற வர்றானே, நான் வந்து சொல்லியிருக்கல யாருக்கிட்ட உஷாராக இருக்கணுமோ இல்லையோ இந்த டிரைவர் பையன்கிட்ட உஷாராக இருக்கணும்னு, இவன் ரொம்ப கோளாறான ஆளாக இருக்கானே அப்படின்னு சொல்ல, நீ எங்கிட்டாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ, நான் எங்கிட்டாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போய் ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு டாப்பால் போட்டு உள்ளே கடந்துக்கிறாரு. மாயா வந்துட்டு குடுகுடுன்னு எங்கேயோ ஓடி போய் ஒளிகிறாங்க. கார்த்தி வந்துட்டு யாரா பர்பிள் கலர் சேரீ கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வளைச்சி தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு டாக்டர் மூலயமா இன்றைக்கி இவங்க மாட்டலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கல்யாண சீன் அன்றைக்கி தான் வந்துட்டு மாட்டுவாங்க. அப்போ தான் வந்துட்டு பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்கும். யார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவங்கள பதட்டத்திலே வச்சிடுற மாதிரி கரெக்டாக மகேஷ் அந்த டைப்பில் தான் வந்துட்டு ஆப்பு வைக்க போகிறாங்க. பட் இந்த பாப்பா கையில் அடிபட்டதாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் வில்லிகள் அவங்க மாட்டக்கூடாதுன்னு இந்த பச்சை பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு தான் இருக்குது. பார்க்கலாம், கார்த்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. கூடி சீக்கிரம் மகேஷோட உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.